கர்த்தர் பெரிதான கிருபையை நாம் நினைத்து ஆண்டவர் நன்றியுள்ள இதயத்தோடு கூட அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். வாயிலை திறந்த கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துவார். எல்லா சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் யாவருக்கும் சமூகத்திலே துதியோடு ஆண்டவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கும் நாட்கள் வந்துவிட்டது. ஆண்டவரே சீக்கிரமாக இதோ வெளிப்பட போகிறார். இவரை சந்திகமாயத்துமா இந்த சமுதிரமே அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இவ்வளவு நேரம் சமூகத்திலே பாடல் மூலம், சங்கீதம் மூலம், காணிக்கைகள் மூலம், பிள்ளைடைய வசனங்கள் மூலம் அப்பாவுமே ஆராதித்ததுக்குள்ள சந்தோஷிக்க ஆண்டவருடைய பெரிதான கிருபையை ஆசீர்வதித்தோம். கூடிய இந்த பிள்ளை யாரையும் ஆசீர்வதியும். யார் யார் வேதனையோடு விதமான பலவீனத்தோடு இருந்தார்களோ இவருடைய சரீரங்களே தெய்வீக அதிசயம் வெளிப்படுத்துவதாக, அற்புதங்கள் வெளிப்படுத்துவதாக, நன்மைகள் வெளிப்படுத்துவதாக ஆண்டவர் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆத்மாவோடு பேசி உணர்வை உற்சாகத்தை கொண்டு வருவீராக. எங்களை தாழ்த்து ஆவியின் குழந்தைகளோடு இடையில் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார். இன்றைய தினம் அருமையான இந்த நல்ல பகல் வேளையிலே நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தையும் மேன்மையான கிருபையை நாம் கொண்டு வரப்போகிறது. பல மாதங்களாக, பல நாட்களாக, காலங்களாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சரியாக ஆராதிக்க முடியாத அளவில் நாம் இங்கே வந்திருக்கப்பட்டோம். இன்றைக்கு நமக்கு கர்த்தர் தந்திருக்கக்கூடிய இந்த நாளை நாம் எவ்வளவோ ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு நாளாக, நேரமாக நாம் பாவித்து ஆண்டவர் சமூகத்தை ஆண்டவரை ஆராதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் எதுக்காக ஆராதிக்கிறோம்? ஆராதிக்கிற நாள் நமக்கு, நம்முடைய குடும்பங்களுக்கு எவ்வளவு பிரயோஜனம் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். இவ்வளவு நேரம் நாம் தேவனை ஆர்ப்பரிப்போடு பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்தினோம். இன்னும் தொடர்ந்து சற்று நேரம் தேவனுடைய வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். வராமல் ஆத்மாவுக்கு ஜெபிப்போம், அவங்களை உற்சாகப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவங்க இந்த வீட்டிலே ஒரு எழுப்புதல் கூட்டம் சீக்கிரமாக வைக்க வேண்டும். அதுக்காக நீங்கள் யாரும் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் யாரும் அந்த மாதிரி கேட்கவே இல்லையே, இல்லையா? எல்லாரும் அதுக்காக முயற்சி பண்ணணும், ஜெபிக்கணும், ஆயத்தப்படணும். ஆண்டவர் சீக்கிரமாக அந்த கூட்டத்தை நமக்கு ஆசீர்வாதம் தரத்தக்கதாக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வெறுஞ்சலங்களில் கூட அடுத்த மாதம் அல்லது டிசம்பரில் கண்ணன் சொல்லி வைக்க வேண்டும் என்றுள்ள ஒரு யோசனை இருக்கிறது. அதுவும் நல்ல விதமாக நடத்துவதற்கான வழியும் திறக்க தகுதியான ஊழியக்காரர்களை கர்த்தர் நாம் கொண்டு வந்து காரியங்களை நடத்த தெய்வம் ஒரு வழியை திறப்பாராக. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். கடந்த நாட்களில் அருமையான தேவனுடைய வசனங்களை நாம் தியானித்தோம். இன்றைக்கும் சில வேத வசனங்களை நாம் தியானித்து ஆண்டுடைய சன்னிதானத்திலிருந்து ஆசீர்வாதத்தோடு அது கடந்து போக நம்ம தேவனுடைய கருத்திலே நம்மை ஒப்புக்கொள்வோம். தேவனை ஆராதிக்கிறது நல்லதுதான், வேத வசனங்களை கேட்கிறது நல்லதுதான். இந்த வேத வசனம் நமக்கு பிரயோஜனமாக, ஆசீர்வாதமாக மாற வேண்டும். இவரை ஜெபிப்போம். இந்த வேளை கூட ஒரு வாக்கியத்தை வாசிப்போம். ஏசாயா புத்தகம் 36 அதிகாரம் 4வது வசனத்தை கொண்டு வாசிக்க கேட்போம். ஏசாயா 36 4வது வசனம். ரப்சாக்கே அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவாகிய மகாராஜாவானவர் உரைக்கிறது, நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? நீர் நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? ஒரு கேள்வி. இது கேட்டது யார் என்றால் அசீரியா ராஜாவுடைய பிரதானமான ஒரு தளபதி. தேவ ஜனமாகிய யூதா ஜனத்துக்கு எதிராக எழும்பி
யூதா ஜனத்தை சிறைபிடிக்கவும் யூதா ஜனத்தை முறியடிக்கவும் எழுப்பியவன் வந்து ஆண்டவராகிய தேவனுக்கு எதிராக பேசி ராஜாவாகிய எசேக்கியாவை மிகவும் வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அப்போ அந்த சத்ரு, இந்த ரப்சாகே என்று சொல்லுகிறவன் அசீரிய ராஜாவுடைய தளபதியாக நின்று காரியங்கள் செயல்படுகிறவன். அவன் கேட்கிறான் ஒரு கேள்வி, உம்முடைய நம்பிக்கை என்ன? நீர் இப்படி ஆண்டவர் நம்பி இருக்கிறீரே, அந்த நம்பிக்கை உமக்கு ஆசீர்வாதமா இருக்குமா? அப்படி ஒண்ணு இருக்காது. நீ நம்பி இருக்கிற தெய்வம் உம்மை இதை விடுவிக்க போவதில்லை. என்னுடைய ராஜா மகா பெரிய ராஜா என்று தன்னையும் தன்னுடைய ராஜாவை புகழ்ந்து ஆண்டவராகிய தேவனையும் எசேக்கியா ராஜாவையும் மிகவும் துக்கப்படுத்தி அவன் பேசிக்கொண்டே இருந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை அறிந்துதான் எசேக்கியா தன்னுடைய சமத்துக்கு போயிருந்து ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரே, இப்படி ஒரு கேள்வி வந்திருக்கிறதே, நான் என்ன செய்வது? நான் உண்மையல்லவா நான் நம்பி இருக்கிறேன். வேதத்தில் படிக்கும்போது இந்த எசேக்கியா ராஜாவை போல ஆண்டவர் மேல மிகுந்த நம்பிக்கை வைத்த ஒரு ராஜா முன்ன இல்ல பின்ன இல்ல. வாசிங்க 2 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 5, 6, 7 ஆகிய வசனங்களை சீக்கிரமாக வாசிக்க கேட்போம். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவரைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். அல்லேலூயா. இந்த எசேக்கியாவை போல தேவனை நம்பி இருந்த ஒரு ராஜா முன்னும் பின்னும் இல்லை என்பதை அங்கே நான் வாசிக்கிறேன். எசேக்கியா தன் சிறு பருவத்திலிருந்தே ஆண்டவர் பற்றிய பயமும் பக்தி உள்ள நல்ல ஒரு மனிதன். ராஜ்யவர்க்கு வந்தவுடன் அவர் செய்தது கர்த்தருடைய ஆலயத்தை திறந்து ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தி விக்கிரகங்களை மாற்றி தேவனுக்கு பலி செலுத்த ஆரம்பித்தார். இந்த நாள் பகல் வேளையில தேவ சொந்த வந்த தேவ பிள்ளைகளே, நம்முடைய நம்பிக்கை என்ன? தேவனுடைய வாழ்க்கையில இதோ உலகத்தையும் உலக ஐஸ்வர்யத்தையும் படிப்பையும் பட்டத்தையும் மனுஷன் நம்பி இருக்கிறான். பெரிய அதிகாரிகளை நம்பி இருக்கிறான். புருஷன் மனைவியும் மனைவி புருஷனையும் நம்பி இருக்கிறார்கள். பிள்ளைகள் பெற்றோரையும் பெற்றோர் பிள்ளைகளை நம்பி இருக்கிறார்கள். ஆனால் தேவன் மேலுள்ள நம்பிக்கை இல்லை. தேவனை நம்பி இருக்கிற நம்பிக்கை சரியான ஒரு நிலையில் இல்லை. ஆனால் இந்த நாள் பகல் வேளையில சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய நம்பிக்கை என்ன? எரேமியாவின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எரேமியா 17:5. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷனுடைய இதோ வாழ்க்கையிலே மனுஷனையே சார்ந்து நம்பி ஜீவிக்கிறான். தன்னுடைய புயபலத்தை தன்னுடைய நம்பிக்கையாய் கொள்கிறான். தனக்கு பலமும் ஆராய்க்க சக்தி இருக்கும் காலத்திலே ஆண்டவரை ஆராதிக்கவோ ஆண்டவரை தேடவோ மனமில்லாதபடி போகிறான். ஆனால் தேவனுடைய வார்த்தை விதமா சொல்கிறது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் அவன் சபிக்கப்பட்டவன். யார் மேலதான் நம்பிக்கை வைக்கணும்? வேதம் சொல்கிறது கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கணும். சங்கீதம் 22:4 எங்க படிக்கும்போது தாவீது சொல்கிறார், ஆண்டவரே நீர்தான் என்னுடைய நம்பிக்கை. 25:2 எல்லாம் நாங்க பார்க்க முடியும். தாவீதுடைய சிறு பருவத்துக்கு கர்த்தர் மேலுள்ள நம்பிக்கை ரொம்ப உறுதியா இருந்தார். மனுஷன் தன்னுடைய
சரீரத்தில் கொஞ்சம் ஆரோக்கியம் பலன் இருந்து விட்டால் இது என்னுடைய பலன், இது என்னுடைய சாமர்த்தியம் என்று நினைக்கிறான். இல்லை, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷனுடைய சரீர சக்தினாலும் பலத்தினாலும் எதுவும் செய்ய முடியாது. சிலர் நினைக்கிறது பணத்தினால நாம் எதையும் நாம் சாதிக்கலாம், அப்படி முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷன் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு பணத்தை சம்பாதிக்கிறான், ஆனாலும் தன் ஆத்மாவை கஷ்டப்பட்டது என்ன பிரயோஜனம்? மத்திய 16:26 அங்கே நாம் பார்க்கிற இயேசு சொல்லுகிறார், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டால் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினான் அவர்கள் லாபம் என்ன? வாசிங்க. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அவனுக்கு லாபம் என்ன? ஒரு லாபம் இல்லை. உலகத்திலே மனிதன் காலையில் இருந்து இரவு வரை, இரவு முழுவதும் காலையில் மாலையிலும் அப்படி கிடந்து கஷ்டப்பட்டு தன்னுடைய சரீரத்தை மிகவும் இதோ பிரயாசப்பட்டு செயற்படுகிறான். எனக்கு ஒரு மனுஷனை தெரியும், உங்க வீட்டில் நான் போனோம்னா அவர் உங்கடி வருவார், உலகர் வந்திருக்காரு பண்ணுங்க, நான் போறேன் ஓடுவார். அங்கே ஓடி ஓடி கடைசியில் பார்த்தீங்கன்னா ஏராளமான ஐஸ்வர்யம் சம்பாதித்தார், நல்ல புகழ் பெயரும் ஒரு கிடைத்தது. குடும்பங்களிலே போய் காரியங்களில் முன்னணி நின்று ரொம்ப விசேஷமா நடத்தி கொடுப்பார். மனுஷ புகழ், மனுஷிக பணம், சொத்து, ஐஸ்வர்யம் தாராளம். ஒரு நாள் வந்தது, ஒருவன் கொண்டு அந்த மனுஷனுடைய பாகத்தை இடித்த இடத்திலிருந்து அப்படியே தூக்கி எடுத்து ஆஸ்பத்திரி போட்டார். ஆனால் எவ்வளவோ லட்சங்கள் செலவு பண்ணியும் முடியலை. கடைசியில பரிதாபமான அவருடைய மரணம். மனுஷன் தன்னுடைய பணத்தையும் பலத்தையும் எல்லாம் அவன் நினைத்து சந்தோஷப்படுகிறான், அதில் அவன் பூர்ணப்படுகிறான், அதிலே நம்பிக்கையா இருக்கிறான். ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா பக்கத்தில் உள்ள வீட்டில் பக்கத்தில் உள்ள எனக்கு ரொம்ப பிரச்சனை, அப்பப்போ தொந்தரவு பண்ணா பார்த்துட்டே தான் இருக்கு. 4 பயல் உண்டு, இந்த பயலுடைய சொன்னாகும் கை வேற கால் வேற ஆக்கி விடும். கொஞ்ச நாள் தாண்டது, இந்த பையனுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை, ஒரு வியாதி. ஒன்றும் செய்ய முடியும், எவ்வளோ மருந்து பார்த்தா ஒன்றும் முடியலை. கடைசியில் மரணம் தருவார். அப்போதான் அந்த அம்மா சொல்லுகிறது, நான் என் பிள்ளைகளை நம்பி அல்லவா நான் எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையாக. இன்னைக்கு பிள்ளைகளை நம்பி இருக்கிறார்கள், புருஷனை நம்பி இருக்கிறார்கள். மனுஷனை நம்புகிறது ஒன்று இல்லை. மனுஷன் எப்படிப்பட்டவன் வாசிக்க புரியுங்க. ஏசாயா புஸ்தகம் 40:6-8 வரை வாசித்து பாருங்க. ஏசாயா 40:6-7-8. பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு வார்த்தை பரலோகத்தில் வருகிறது. பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஒரு வார்த்தை உண்டாகும், ஒரு சத்தம் உண்டாகும். என்னத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்று ஏசாயா கேட்கிறான், என்னத்தை கூப்பிட்டு சொல்லுவேன் என்று. அதற்கு மாம்சம் எல்லாம் புல்லை போலவும், மாம்சம் மனுஷனுடைய மாம்சம் எல்லாம் புல்லை போலவும், அதன் மேன்மை எல்லாம் வெளியின் பூவை போலவும், அதனுடைய மேன்மை எல்லாம் வெளியின் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது, கர்த்தருடைய ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும். ஜனமே புல் புல் உலர்ந்து பூ உதிரும். நமது தேவனுடைய வசனமோ என்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. அல்லேலூயா. நீ கூப்பிட்டு சொல். என்ன? மனுஷனுடைய மாம்சம் புல்லை போன்றது, மனுஷனுடைய இதோ இது வெளியரங்கமான அழகு பலன் இதெல்லாம் பூவை போல உள்ளது. பூ என்ன செய்யறது? அதுமே காற்று வீசுறது, அது இல்லாதபடி போகிறது, காய்ந்து போகிறது. இந்த நாள் மத்தியான வேளை தேவ சொன்னது, தேவ பிள்ளையே, நம்முடைய மாம்சிக பலத்தை நம்பவே கூடாது. மாம்சம் எல்லாம் புல்லை போலவும், அது மகிமை எல்லாம் அழகெல்லாம் புல்லின் பூவை போலும் மாறிப்போகிறது. அநேகர் சரீரனுடைய அழகை பற்றிய ரொம்ப வர்ணிப்பார்கள். அநேக ஆண்கள் பெண்கள் அதுக்கென்றே இப்போ நிறைய கம்பெனி தொடங்கி இருக்கிறார்கள். இவரை அழகுப்படுத்தி விடுவது, அதுக்கே பல பணங்களை ஏதாவது செலவழிக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
அழகெல்லாம் வீண் என்று வேதம் சொல்லுங்க. நீதிமொழி 35:30 படிக்கும் போது அழகு வீண், சௌந்தரியம் சொல்லுங்க, அழகு வீண் எல்லாம் சொல்லுங்க. படிங்க, உங்களுக்கு சந்தேகம் வந்த படிங்க. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், அழகு வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். ஒரு தடவை ஒரு வாலிபனுக்கு நல்ல அழகுள்ள பெண் வேணும் என்று தேடிக்கொண்டே இருந்தார்கள். இங்கே சொல்லி இருக்கான். கடைசியில் அவனுடைய கண்களுக்கு நல்ல ஒரு பெண்ணை கண்டுபிடித்தான். கொஞ்ச நாள் அவன் ஓடி எப்படியாவது அவளை இதோ திருமணம் பண்ணதுக்கு பிரயாசப்பட்டான். பெற்றோடு சொன்னான். அவங்க சொன்னாங்க, இந்த பெண் வேண்டாம் எனக்கு. கேட்கல. அவள் ரொம்ப அழகா இருக்கிறான், ரொம்ப அழகு. கடைசியில திருமணம் நடந்தது. திருமணம் எல்லாம் நடந்து ரொம்ப சந்தோஷம்தான். மறுநாள் காலையிலே இவன் நான் பக்கத்தில் போயிட்டு வந்தேன் என்று போய்விட்டு இவன் ஏதோ ஒரு பொருளை மறந்து வைத்து விட்டான். கொஞ்சம் தூரம் போய்விட்டான். திரும்பி இங்க வருகிறான். கட்டில ஒரு தலை இருந்தது. அது தலை பக்கத்திலே விசித்திரமான சில பொருட்கள்லாம் இருந்தது. இப்படி இருக்கு, இது யாது, இது எங்கன்னு வந்து திடீரென்று இதோ வெளியானுக்கு நின்று அப்படியே யோசித்து கொண்டிருந்தான். குளியல் அறையிலிருந்து ஒரு வந்தாள். அங்க பள்ளியை காணல, முடியும் காணல. நீ யாரு? நான் தான். ஏமாந்து போன என்ன செய்கிறது? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிதான் அநேக குடும்பங்கள்ல ஏமாந்து போகிறார்கள். அநேக ஆண்களுக்கு ஏமாந்து போகிறார்கள். அருமையானது வேதம் சொல்கிறது, அழகு வீண், சௌந்தரியம். என்னம்மா உங்க அழகு நான் ஒன்றும் சொல்லிங்க, எல்லாருமே அழகா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க. சகோதரரும் அது போலதான். ஆமா, உங்க யாரையும் அந்த குறை நான் சொல்லவே இல்லை. வேதம் சொல்லுகிறது சௌந்தரியம். என்ன காலையிலே 6 மணிதோட சகோதரி வந்து அழுதது. ஒரு அம்மா, ஏம்மா, ஐயோ ஏன் கேட்குது, பாவப்பட்ட குடும்பத்திலிருந்து இந்த பிள்ளை எடுத்தோம். நீங்க அது காட்டக்கூடிய வேலையா சொல்ல முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து கெட்டு போகிறானே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் என் ஆத்மா நஷ்டப்படவில்லை. நீங்க ரட்சி கொண்டாச்சா, அபிஷேகம் வாங்கியாச்சா, இல்லைன்னா ஆபத்து தான். உலக மனுஷன் என்ன சொல்லுறான் தெரியும்? லூக்கா புஸ்தகம் 12:20 ஒருவன் இப்படி சொன்னான், என்னுடைய குளஞ்சீங்களை எல்லாம் நான் இடித்து பெரிதாக்கி வருகிற மூடையா வருகிற நெல்லிகளையும் கோதுமைகளையும் எல்லாம் வந்து சேகரிப்பேன், தலைமுறை நிம்மதியாக சாப்பிடுவேன். நான் வாசித்து பாருங்க. மதிகேடனே, தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுபட்டால் அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும். அதுக்கு மேலுள்ள வசனம் வாசிக்காம என்ன சொன்னான்னு கேட்போம். பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை வருஷத்துக்கு? அநேக வருஷத்துக்கு. சில பெற்றோர் சொல்லுவாங்க, எனக்கு மகளுக்கு நிறைய சேர்த்து வச்சிருக்கிறேன், என் மகனுக்கு என் பிள்ளைங்களுக்கு நிறைய சேர்த்து வைத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாள் பகல்களை கர்த்தர் நம்மோடு கேட்கிறார். அந்த மனுஷனுக்கு தேவன் கேட்ட ஒரு கேள்வி நீங்கள் திரும்ப அதை வாசியுங்கள். தேவனோ அவனை நோக்கி, இப்படி அவன் எல்லாம் சேர்த்து எனக்கா வைத்திருக்க என்னுடைய இந்த அறைகளை எல்லாம் இடித்து பெரிதாக்கி அநேக வருஷங்கள் சாப்பிடுவேன் நான் இரண்டு ஆத்மாவை சொல்லிட்டு இருக்கும் போது கர்த்தர் அவனுக்கு குறுக்கிட்டு கேட்கிறார், மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். நீ சேகரித்தது யாருடையதாகும்? ஞாயிற்று ஆராதனை கிடையாது, உபவாச ஜெபம் கிடையாது, சரியா குடும்ப ஜெபம் கிடையாது, தனி ஜெபம் கிடையாது. உலகம் ஞாயிற்றுக்கிழமை கூட நேரம் இல்லை பாருங்க. எப்படி சொல்லுங்க? திடீர்னு ஒரு நாள்
ஒரு சகோதரி ஆஸ்திரி சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. நீங்க என்ன எங்க படுத்துட்டீங்க? ஐயோ, நீங்க பார்க்க வேலையில எவ்வளவு இருக்கு, எல்லாம் என்ன செய்ய பாருங்க. எத்தனை நாள் ஆராதனை கொண்டு வரது முடியல, நேரம் கிடைக்கல. ஆசத்துல இருக்க நேரம் கிடைச்சு. உபாகம புஸ்தகம் 28:66 வாசித்து பாருங்க. உபாகமம் 28:66. மனுஷனை நம்பி இருக்கிற நிலை. உன் ஜீவன் உனக்கு சந்தேகத்தில் ஊசலாடும். உன் ஜீவன் உனக்கு சந்தேகத்தில் ஊசலாடும். உன் ஜீவனை பற்றி நம்பிக்கை இல்லாமல், உன் ஜீவனை பற்றி நம்பிக்கை உனக்கு இல்லாமல் இரவும் பகலும் திகில் கொண்டிருப்பாய். கொஞ்ச நாள் நல்லா ஓடுவான், சிரிப்பான், பேசுவான், நல்ல சம்பத்தியம் பண்ணுவான், எல்லாம் அவங்க பிள்ளைகளை பற்றிய பெருமை, மனைவியை பற்றிய பெருமை, குடும்பத்தை பற்றிய பெருமை எல்லாம் கொண்டு ஓடுவான், சாடுவான், எல்லாம் செய்வான். திடீரென்று கர்த்தரை சந்திக்க நேரம் வரும். ஒரு சிக்கலுக்குள்ள மாட்டோம். இந்த உயிர் ஊசலாட ஆரம்பிக்கும். என் உயிர் என்ன ஆகுமோ என்று திகில் கொள்ளுவானா. அல்லேலூயா. இவர் ரட்சிக்கப்படுவேன் ஞான டப்பா பரலோகம். இன்னும் மனமே இல்லைங்க, இன்னும் நேரம் கிடைக்கல. ஒரு அம்மாட்ட சொன்னேன், அம்மா வெளியில வரலாம், நீங்க ஞாபகம். அந்த அம்மா அந்த பிள்ளைகளுக்கு கூட நேரே கொண்டே போயிட்டு அதுக்கு வீட்டுக்கு நான் கூட்டத்தையாக கூப்பிட்டேன். பார்த்தீங்களா, இதுதான் உலகம். என்ன செய்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாட்சி இப்படிதான் மனுஷன் அவன் பக்கம் கொண்டு போறான். ஒரு மனுஷன் அங்கிருந்து அப்படி வந்து கொண்டே இருந்தார். ஒருவன் ஒரு பையில கொஞ்சம் சீனி கிழங்கு வைத்திருந்தான். சீனி கிழங்கு தெரியுமா? சாப்பிட்டுருக்கீங்களா? அவங்க யாரும் ஆமான்னாங்க. இப்படி ரெண்டு போட்டுட்டே போனான். ஒரு கூட்டம் பண்ணி சாப்பிட்டு வந்து பாருங்க, ஒரு சின்ன அறை போல வந்தது. அந்த கேட்டை திறந்தான். எல்லா அந்த சீனி கிழங்கு பட்டு உள்ள தட்டி ஒதுங்கினான். எல்லா பண்டிகையும் உள்ளே போயிட்டு உடனே என்ன செய்தான்? வாசல அடைத்தான். முடிஞ்ச நல்ல கருப்பு சாப்பிட்டாங்க. அவன் பார்த்தான், இது கத்திரி இறப்புக்கு ஒண்ணு, கிறிஸ்துமஸுக்கு ஒண்ணு, புது வருஷத்துக்கு ஒண்ணு, நியூ இயருக்கு ஒண்ணு, அடுத்தது என்னது? அல்லேலூயா. பங்கு வச்சாச்சு. பிள்ளை புரியுதா? மனசிலாதா? மனசிலாத பிள்ளைகளுக்கு சரி பாருங்க, இதுதான் சாஸ். இப்படிதான் சீனி கலக்க கொடுப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தின் இன்பம், உலகத்தின் ஆசாபாசம், உலகத்தின் சந்தோஷம் மனிதனை அழிவுக்குள் கொண்டு போகிறது. கராத்தே படித்து கொடுத்த ஒரு ப்ரூஸ்லி என்று சொல்லி ஒரு மனுஷன் இருந்தான். ரொம்ப என்ன சிரிக்கிறீங்க தெரியும் போல் இருக்க. சரி, என்னால கொஞ்சம் சொல்றேன். இவனுக்கு சரீரத்தில் நல்ல அந்த உடம்பு நல்ல முறுக்கேற்றி வைத்து கராத்தே படித்து கொடுக்கிறதுக்கா குத்தி தண்டை கூட எல்லாத்துக்கும் அவனுக்கு ரொம்ப வீரம், நல்ல ஆரோக்கியம், நல்ல பலன். அவன் மேல ரொம்ப நம்பிக்கை, அவன் மாம்சத்து மேல ரொம்ப நம்பிக்கை, அவனுடைய பலத்தின் மாம்சிக பலத்தின் மேல நல்ல நம்பிக்கை. என்னை அசைக்க முடியாது. இந்த ஒரு குறிக்கப்பட்டதான சத்துருவின் கூட்டம் பார்த்து கொண்டு எப்படி இதனை முறியடிக்கலாம், முறியடிக்கிற வழி என்ன? ஒரு நாள் வந்தது. ஒரு குட்டி நடிகையை அழைத்து, ஏமாங்கவா என்ன உரைகளாம் பணம் தருவோம், அந்த புருஷன்கிட்ட சொல்லலாம், நான் விருந்து வைக்கிறேன்னு சொல்லி விருந்து வைக்கணும், அந்த காரியம் எல்லாம் நாங்கள் பார்த்துடுவோம், நீ விருந்து வைத்து அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும், கொடுப்பியான்னு கேட்கணும். ஆமாம், நான் கொடுக்கல. ஒரு குறிக்கப்பட்ட நாளில் ஓடி வந்தவள் அவரை அழைக்கிறாள். இந்த புகழ்பெற்ற உலக பிரசித்தி பெற்ற இந்த மனிதன் இந்த சாதாரணமான ஒரு குட்டி நடிகை வந்து கேட்ட உடனே அவர் எப்படி வருவேன் என்று சொல்ல முடியும்? ஆனால் சரி வருவேன் என்று சொல்லிவிட்டார். நாட்கள் அந்த குறிக்க கிடந்து போனார். நல்லா சாப்பிட்டார். உடனே சாப்பாடு நல்ல நிம்மதியாக சாப்பிட்டார். சாப்பிட்டு கடைசியில் அவர் இடைப்பார்வதற்காக ஒரு பானம் கொடுக்கப்பட்டது. அந்த பானத்தை அருமையாக எடுத்து உண்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ கொஞ்சம் குறிக்கப்பட்ட நேரத்துக்குள்ள கீழே சாய்ந்தார். வாழ்க்கை முடிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதனுடைய புயபலத்தினால் எதுவும் சாதிக்க முடியாது. பணத்தை வைத்து முடியாது, பலத்தை வைத்து முடியாது, படிப்பு, கல்வி, ஞானம், அறிவு, எதனாலும் அது ஒன்றிலையும் நம்பிக்கை ஒன்று பிரயோஜனம்.
அதனால அவன் மேன்மையான ஆசிரத்தை காணும் எல்லாம் மாய என்று சொல்கிறார் சாலமன். வாசிப்பார்கள் பிரசங்கி 1:2 என்ன சொல்றாரு? எல்லாம் மாயம், எல்லாமே மாயம். பிரசங்கி 1:2 மாயை 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 எல்லாம் மாயை என்று எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறார். பிரசங்கி சொல்லுகிறார். 17ஆம் வசனத்தில் சொல்றாரு, ஞானத்தை அறிகிறதற்கும் ஞானத்தை அறிகிறதற்கும் பைத்தியத்தையும் மதியீனத்தையும் அறிகிறதற்கும் நான் என் மனதை பிரயோகப்படுத்தினேன், இதுவும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது என்று. மனுஷனுக்கு மனதுக்கு சஞ்சலம். உலகத்தில் மனுஷன் பெரிய ஞானவனா இருந்தாலும், பைத்தியக்காரனா இருந்தாலும், ஒன்றும் தெரியாதவனா இருந்தாலும், அறிவற்ற பேதையா இருந்தாலும், பெரிய புகழ் பெற்றவனா இருந்தாலும், ஒன்றுமே இல்லை, எல்லாம் மாயை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகினால நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கணும்? அந்த 147ஆம் சங்கீதம் தானே, அதுல எனக்கு என்ன சொல்லி இருக்குது? அங்கே ஒரு அருமையான வார்த்தை இருக்கிறது, வாசிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். வாசிப்போம். 1 வாசிங்க. கர்த்தரை துதியுங்கள். 146 1 வாசிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணியில்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். அவருடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா சொல்லுங்க. யார் மேல நம்பிக்கை வைக்கணும்? நம்ம தொழில் மேல, உத்தியோகத்தின் மேல, பணத்தின் மேல, பிள்ளைகள் மேல, உலக காரியங்கள் நம்பிக்கை ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. எல்லாம் நம்ம கைவிடும். ஒரு பெண்ணு கட்டுறது வரையிலும் பைக் ஓட்ட தெரியாது, பைக் ஓட்டது தெரியாது. அப்போ பெண்ணு கட்டு எல்லாம் இந்த பெண்ணை பார்க்க போறான். ஒரு நாள் கேட்ட ஒரு கேள்வி, ஒரு வாகனம் ஓட்ட தெரியுமா? தெரியாது. ஐயே, நாங்கள் பைக்கு தரணும்ல நினைச்சோம். பொண்ணுக்கு தூக்கி வாரி போட்டு நீங்க எப்படி ஆகும்? அப்புறம் சொன்னா கூட்டிட்டு போகிட்டு சொல்லிருங்க, கல்யாணத்துக்கு முன்னே நான் பைக் என்ன செய்வேன், படிச்சிருவேன். சரி, அப்போ அவளுக்கும் பெரிய சந்தோஷம். எப்படியும் கல்யாணம் பண்ண போற புருஷன் எப்படி நம்மளை பைக்கில் உட்காராக்கி கொண்டு போவார், சந்தோஷம். எப்படி ஒரு 3 மாதம் அதுக்குள்ளே பைக் படிச்சுட்டான். கல்யாணம் எல்லாரும் டாம் டூம் டீம் டீம்னு நடந்து எல்லாம் நடந்து முடிந்த உடனே அந்த அருமையான மணமகள் கேட்டாள், பைக்கு எல்லாம் நம்ம ஒழுங்காக்கிருக்கோம், இந்த நாள் வரோம், நீங்க தான் எடுத்துட்டு வரணும். எப்படி சொல்லிக்கலாம், நீங்க தான். அப்புறம் கடைசியில் குடிக்கணும் நாள் வந்தது. பைக் எடுக்க போனாங்க. புது மாப்பிள்ளை பைக் ஓட்டி கொண்டு வருவார். பைக் எடுத்து வெளியே விட்டதும் அந்த கம்பெனிக்காரன் கேட்டான், உங்களுக்கு எல்லாம் தெரியல? ஏன்னா அந்த பிள்ளையும் இதை தாக்குறா, பிள்ளைங்க தாக்குறா, சோழர்கள்லாம் நிற்கிறாங்க. இவன் எப்படி ஓட்டுதானே ஆகணும், ஓட்ட முடியாது. இப்படி கொஞ்சம் பழகிருக்கான் போல. எப்படி கடை எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சான். அப்போ இவன் வண்டி ஸ்டார்ட் பண்ணா வண்டி புறம்ப போகுது, இது முன்ன போகுது. இது என்ன மந்திரமா இருக்கு? எப்பா இல்லை வண்டியில் குழப்பமானு கேட்டான். இவன் கேட்குறான், குழப்பம் இல்லை, ஒன்றும் இல்லை. சரி, அப்புறம் இப்படி அப்போ யாரும் வீட்டில் ஓட்டி நம்ம கரெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்காக நான் எடுத்து வண்டியை சரிப்படுத்தி விட்டு வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு, சரி நீங்கள் சீக்கிரம் நல்லதாக கொஞ்சம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இவ்வளோதான் பெரிய சந்தோஷம். அப்படியே வீட்டில் பைக் வந்தது. நான் எங்கே போகணுன்னாலே நீ பைக்கிலே போகலாம், ஒரு பார்சலை வாங்கி விருந்து போகல எல்லாம் நினச்சி. அப்புறம் கடைசி என்ன வச்சுக்கிட்டோம்னா 2 3 நாள் வச்சு கேட்கா, இன்னிடத்துக்கு போகணும், கட்டாயம் விருந்துக்கு போகணும், நம்ம பைக்லாம் போகணும். சரி என்று சொல்லி இவன் பைக்கை எடுத்துதான் சரி, பக்கத்து பெரிய பள்ளம், நேர அங்கே குதிச்சு அங்கே ஜாடிட்டு
இது நான் அப்போண்டி சத்தம் போட்டான். புறவத்தன காலம் புரிஞ்சு அவ்வளவுதான். பாத்தீங்களா, மனுஷன் நினைக்கிற போல ஒண்ணு நடக்காதுங்க. அல்லேலூயா. நம்பிக்கையில எங்க இருக்கணும்? கொஞ்ச காலம் மட்டும் எழுப்ப முடியாது. காலையில் ஆபரேஷன் பண்ணி போட்டு பல மாதங்கள் ஆசிரியர் பரிதாப சூழ்நிலை. மனுஷன் நம்ம எந்த நன்மையும் நடக்க போறது, எந்த நன்மை கிடைக்கும். ஆகினால் கர்த்தர் மேல் நம்பிக்கை இருந்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். யோபுடைய நம்பிக்கை என்ன? வாசிங்க. யோபின் புஸ்தகம் 31, 24, 28 2 வசனம் வாசிங்க. யோபின் புஸ்தகம் 31, 24, 28. நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும் என் ஆஸ்தி பெரியதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும். அல்லேலூயா. அப்படி உண்டோ என்று கேட்கிறார். நான் எதுவுமே மகிழல்ல. தேவன் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தது சரிதான். ஆனா இதன் மேல நான் நம்பிக்கை வைக்கல. பொன்னின் மேல் வைக்கல, வஸ்தின் மேல் வைக்கல, சொத்தின் மேல் வைக்கல, ஒன்றின் மேல நான் வைக்கல. அல்லேலூயா. என்றால் யோபுக்கு தெரியும் எல்லாம் அழிவுக்குரியது. இந்த பூமிக்கு எல்லாம் அழிவுக்குரியது. பிள்ளைகளுடைய படிப்பா, பிள்ளைகளை படித்து நல்லது ஆக்கணும்னா பெற்றோர் ஆசிக்கிறோம், நல்லதுதான். பிள்ளை உயர்ந்தங்களை அடையணும், அவங்க கிருபை வேணும். ஒரு அல்லையில சொல்லுங்க. அதுக்குதான் பிள்ளைகிட்ட ஜோம் பண்ணுது. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. கண்ணீர் பிள்ளை காலையில் எவ்வளவு ஜோம் பண்ணி பைபிள் வாசிங்களா, இந்த பிள்ளை கரங்களை வைத்துங்க. இந்த பிள்ளைகள் எல்லாம் அது காது கேட்காது, சில பிள்ளைகளுக்கு காது கேட்காது. சரி போட்டு தேவ சமூகத்தை உங்க பிள்ளைகளை முதல்ல ஒழுங்க ஜோம் பண்ண வைங்க. காலையில் பைபிள் வாசிக்க வைங்க. எந்த பிள்ளை ராத்திரி வாசிப்போம். ஏன் நீ ராத்திரி தின்னா போதும், அதுக்கு என்ன திங்க. அருமையான தேவ பிள்ளையே, தேவ சம்பவத்தை முதன்மையான இடம் கொடுத்து வேதவசத்தை சரியான பிரகாரம் வாசித்து தியானிக்கணும். மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் அது மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலும் போகும். தேவனுடைய வசனமோ நிலைக்கும். நிலையாயிருக்கிற நித்திய ஜீவனுக்குரியதான அந்த மேலான தேவனுடைய வசனத்துக்கு முதன்மையான இடம் நம்முடைய பிள்ளைகள் கொடுக்கட்டும். நம்முடைய நம்பிக்கை தேவ ஏதோ வசனத்து மேல பிள்ளை நம்பிக்கை வரட்டும். அது கோல் தடி எங்க அந்த வசனம் நம்மை சேர்த்தோம். காலையில் எழுமை என்ன வசனம் வார்த்தை போல கேட்கணும் பிள்ளைகிட்ட. அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு இப்ப என்னன்னா, பிள்ளைகள் சொல்லுகிறது போதுதான் பெற்றோர் கேட்டாகணும். இல்லாவிட்டா பெரிய பிரச்சனை. அப்படிப்பட்ட நிலை காலம் மாறி இருக்கிறது. அப்படி மாறினாலும் காலம் மாறினாலும் உண்மையா ரட்சியோட அபிஷேகம் பெற்ற ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு வீட்டில் இருந்தா பிள்ளைகளை சரியா வளர்ப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பெற்றோர் சொல்ற போல பிள்ளைகள் கீழ்ப்படியத்தான் செய்யும். ஒரு இடம் போகாது. ஆமென், ஆமென். ரொம்ப நேரம் தூங்குகிறது, அதெல்லாம் ஒரு அலட்சியமான அனுபவம். தேவனுக்கு உண்மையான இடம் கொடுக்கணும். அருமையான தேவனுக்கு அது ஞாயிற்றுக்கிழமை காலையில் உள்ள வேலையெல்லாம் செய்யணும். ஆனது எப்போது கவர்ந்தோம். அப்படியெல்லாம் வருவேன். ஆண்டு அப்படி வரவே மாட்டார். உரைக்கப்பட்டதே வந்து உட்கார்ந்துருப்பார். வந்து பார்த்துட்டே இருப்பேன். பிள்ளை வந்தாச்சா. தேவனுடைய காரியம் அலட்சியம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. தேவனுக்கு அடுத்த காரியத்துல கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கையில உறுதியா இருந்து அவன் கர்த்தருடைய காரியத்துல மிகவும் கரெக்டா ஒழுங்கா செயல்பட்டபடினால சத்துரு அவனுக்கு எதிராக எழும்பின போது கர்த்தர் எசேக்கியா ராஜாவுக்காக இறங்கினார். எப்படி இறங்கினார் தெரியுமா? கர்த்தர் பரலோகத்திலிருந்து கட்டளையிட்டார். தேவதூதர் ஒன்னே அந்த பட்டியத்தேடு நேர அந்த பொல்லாத ஆசிரியர் ராஜாவுடைய சேனைக்குள்ள இறங்கி எல்லாம் வெட்டி வீழ்த்து. ஒரே ஒரு தூதன். எத்தனை தூதன் சொல்லுங்க? எத்தனை தூதன்? ஒரே ஒரு தூதன். இங்க யாரு? இசைக்காலர். ஆண்டவரே, நான் என்ன செய்ய? நம்மதான நம்பி இருக்கிறேன். எனக்கு நம்ப இந்த உலகத்தில் யாரும் இல்லை. நீ என்ன செய்ய போகிறீர்? கர்த்தர் இது கட்டளை கொடுத்து தேவதூதன் வந்தார். பார்த்தார், இவ்வளவு பெரிய சேனையா, இவ்வளவு பெரிய சேனையா. ஒரு பக்கத்து மேட்டி அறிந்து தள்ளினார். 1,85,000. எத்தனை பேரு? உனக்கு எதிராய் எழும்பும் ஒரு யுகம்.
கர்த்தர் நாள் அருமையான இந்த மத்தியான வேளையிலே நம்மோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் நம்பி இருக்கிறோம். சிலர் சூழ்நிலை கண்டோம் அப்படி பதறிடுவாங்க. எசேக்கியா ராஜா அப்படி பதறல. எத்தனை லட்சங்கள் வந்தால் கர்த்தர் பார்த்துக்கொள்ள, கர்த்தருடைய பாத்திரம் விழுந்தார், கர்த்தருடைய பாத்திரம் அமர்ந்தார், கர்த்தருடைய சமூகத்திலே தன் கண்ணீரை வடித்தார், தன் வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் அமர்ந்தார். இந்த நாள் பகல் வேளையிலே தேவ பிள்ளை பிரச்சனைகள், நெருக்கங்கள், உபத்திரங்கள் வரும்போது தளர்ந்து போகிறாயோ, சோர்ந்து போகிறாயோ, முறுமுறுக்கிறாயோ, அல்ல தேவ சமூகமாய் ஆலயத்தில் வந்து கர்த்தரை தேட ஆரம்பிக்கிறாயோ, நம்முடைய வீடு கர்த்தருடைய ஆலயமாய் மாறட்டும். நாம் ஆராய்க்கிற இடம் கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிற அந்த ஆலயத்தோட பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கக்கூடியவாறு மாறும். சத்துக்களுக்காக கர்த்தர் இறங்கினார். சத்துரு மத்திய கர்த்தர் இறங்கிய சேர்க்காக தேவன் எழுந்தள்ளினார். இந்த நாள் பகல் வெளியில நம்முடைய வாழ்க்கையில நமக்காக கிரியை செயல்படுத்த தேவனுடைய கர்த்தர் மேல் நம்முடைய நம்பி வைப்போம். எல்லாரும் சொல்றோம், எல்லாரும் மனுஷன் உலகத்தின் மேல், ஐஸ்வர்யத்தின் மேல், படிப்பின் மேல், அழகின் மேல், திறமையின் மேல், சக்தியின் மேல், பலத்தின் மேல் ஒன்றுமே இல்லை. மாம்சம் எல்லாம் புல்லை கொண்டது. அதனுடைய மனுஷனுடைய மகிமை எல்லாம் புல்லில் பூக்கிற பூவை போன்றது என்று வேதம் சொல்லுது. எல்லா இடமும் எல்லாரும் கொஞ்ச நேரம் தெரிவிப்போம். நீ விலை இருக்கு, நான் அதை செய்வேன், இதை செய்வேன், என்னால் எல்லாம் முடியும், பெருமை பெருமை மேய்க்கிறது, அதெல்லாம் உடைக்கப்படணும், அதெல்லாம் கத்தது அர்ப்பணிக்கணும். என்னை கொண்டு ஒன்று இல்லை, என் பிள்ளைகளால் ஒன்றும் செய்ய முடியாது, என்னுடைய பிரயாசத்தை ஒன்று நடக்காது. எல்லாம் என் தேவனால், எல்லாம் என் தேவனால். கண்ணீரோடு கேட்போம், விடுதலையோடு கேட்போம். எல்லாரும் கண்களை மூடி, பிள்ளைகள் கண்களை மூடுங்க, பெரியவர்கள் வாலிபர்கள் எல்லாரும் கண்களும், பெரியவர்கள் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் சொல்லி கேட்போம். ஆண்டவரே, உண்மையே என்னுடைய நம்பிக்கை வைக்கிறேன். ஆண்டவரே, நீர்தான் என்னுடைய பங்கு. உம்முடைய கிருபை இல்லாமல் என்ன ஒன்றுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் எப்படி ஜெபிக்கிறீங்க? நல்லா ஜெபம் பண்ணணும், சத்தமா ஜெபிக்கணும். ரெண்டு கையை உற்சாகமா அடித்து கண்களை அப்படியே மூடி ஆன்மீக கண்களை திறந்து மகிமையான சிங்காசனம் மேல் வீற்றிருக்கிற சர்வசக்தி உள்ள தெய்வத்தை நாம் நோக்கி பார்த்து இதயத்தை அர்ப்பணிப்போம். எல்லாரும் அப்படியே நான் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, நான் நம்பி இருக்கிறது உலகத்தையோ உலக காரியங்களே அல்ல, நம்முடைய சொந்த சக்தியோ பலத்தையோ சொத்தையோ பொன்னையோ ஆஸ்தியோ வெள்ளியோ ஒன்றும் இல்ல, எல்லாம் மாயை, பொன்மங்கும். பரலோகத்தில் இருக்கிற மகிமையான பக்தனுக்கு என்னை பரிசுத்தப்படுத்தி என்னை தகுதிப்படுத்தி இன்றை விட வருகை இருந்தால் ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்தி. ஆண்டவர் கேட்கிறார், இன்னும் ஜீவன் போனால் ஐயோ எனக்கு வறுமை, கஷ்டம், நெருக்கம், நெருக்கம், பதறாத. கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கை இருக்குன்னா கர்த்தர் உயர்த்துவார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் மேலே நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிறவுகளை ரட்சிக்கத்தான மனுஷனை நம்பாதீர்கள், அவனுடைய ஆவி பெரிய அவன் நன்மனுக்கு திரும்புவான். அதனால என்னுடைய யோசனை எல்லாம் அழிந்து போகும். யாக்கோபின் தேவனை தன் துணையாய் கொண்டிருக்கிற மனுஷன், யாக்கோபின் தேவனை தன் நம்பிக்கையாக வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். எல்லாரும் கரங்களை அடித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கரங்களை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன்னத தேவன் உன்னோடு இருக்கு, உள்ளடக்கத்தானே. உன்னத தேவன் உன்னோடு இருக்கு, உள்ளடக்கத்தானே. அவர் வல்லவரே, நன்மையின் துறையானே. அவர் வல்லவரே, நன்மையின் துறையானே.
உலகத்தை நம்பாதே, அவர் வாழினானே சிவனே. உலகத்தை நம்பாதே, அவர் வாழினானே சிவனே. பணத்தை நம்பி இருக்கிறோமா, பிள்ளைகளை நம்பி இருக்கிறோமா, புருஷனை நம்பி இருக்கிறோமா, மனைவியை நம்பி இருக்கிறோமா, தேவர்களை நம்பி இருக்கிறோமா? ஒன்றில் நமக்கு மீட்பு இல்லை. கர்த்தரை மட்டும் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்ட விருட்சமாய் இருப்பான். எசேக்கியா கர்த்தரை நம்பினார். நம்பினதான எசேக்கியாவுக்கு தேவன் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். நீ யாரை நீ நம்பி இருக்கிறாய்? நீ கர்த்தரை நம்பி இருந்தால் நம்பிக்கை வீண் போகாது. நீ அற்புதத்தை காண்பாய். கர்த்தர் ஒருவரே பராக்கிரமசாலி. அவரால் மட்டுமே எதையும் செய்ய வல்லமை உண்டு. உன் ஜீவனை நீ நம்பாதே.
உன் படிப்பு பட்ட அழகை நம்பாதே. உன் நம்பிக்கையெல்லாம் கர்த்தர் மேல் இருக்கட்டும். அநேக குடும்பங்கள் பிள்ளைகளை நம்பி படிக்க வைத்து உயர்ந்த நெறிக்குள் கொண்டு வருவார்கள். பிள்ளைகள் அப்படியே மறந்து விடுவார்கள். அநேக குடும்பங்களை மனைவியை நம்பியே பணத்தை எல்லாம் கொடுப்பார்கள். நம்பிக்கை துரோகம் பண்ணி விடுவாள். அநேக குடும்பங்கள் புருஷனையே நம்பி இருப்பார்கள். ஐயோ, புருஷனால் பெரிய நம்பிக்கை துரோகம் வந்து விடுகிறது. நம்முடைய நம்பிக்கை என்ன? நம்முடைய அழகை கொண்டோ, பணத்தை கொண்டோ, ஐஸ்வர்யத்தை கொண்டோ ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. தேவன் கேட்டார், மதிகளே, இந்த நாளில் உன் ஆவி பிரிந்தால் நீ சேர்த்து வைத்ததில் யாருடையது ஆகும்? எல்லாம் மாறி. நாளை என்பது நம்முடைய நாள் அல்ல. இன்றைய அனுக்கிற காலம், இன்றைய ரட்சணை நாள். இன்றைய இயேசு வந்தால் அவரை சந்திக்க நீ ஆயத்தமா? உனக்கு கிடைத்த ஞானம், அறிவு, உனக்கு கிடைத்த ஐஸ்வர்யம், உனக்கு கிடைத்த எல்லா உலகத்தின் காரியம் தேவனுக்குரியதே. நீ தேவனுடைய கருத்தால் பெற்றிருக்கிறாய். பிள்ளைகள் உனக்குரியவர்கள் அல்ல, தேவனுக்குரியவர்கள். யாரை நம்பி இருக்கிறார்? மார்பை தட்டிக்கொண்டு ரப்சாக்கே சொன்னார், அசிரிய ராஜா என்ற மகாபெரிய ராஜா, அவனால் எல்லாம் செய்ய முடியும் என்றார். கடைசியிலே கர்த்தர் இறங்கினார். பெருமை அடித்து உடைத்து அவரை மற்றும் அழித்தே போட்டார். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிற தெய்வம். நம்மை தாழ்த்துவோம், நம்மை தாழ்த்துவோம். உண்மை மட்டும் சார்ந்து உண்மையே நம்பிக்கை கொண்டிருக்கிறப்பா. என் நம்பிக்கை நீர்தான். காலையில் எழுந்து கர்த்தரை துதித்து உன் பிள்ளையோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்து. அடுத்து வருகிற பகல் நேரம் உன்னுடைய நேரம் அல்ல. அடுத்து வருகிற இரவு உன்னுடைய நேரம் அல்ல. அடுத்த மறுநாள் உன்னுடைய காலம் அல்ல. காலங்கள் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. அடுத்த நிமிஷம் என்ன செய்வாரோ உனக்கு தெரியாது. கர்த்தரை நம்பு. கர்த்தருக்குள்ள உன்னை அர்ப்பணம் பண்ணு. நீ ஒரு அடி எடுத்து வைக்க வேண்டும் என்றாலும் அப்படி சித்தையில்லா உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தரை விட்டு பின்வாங்கி போறவனுடைய ஜீவியம் கடைசி நேரத்தில் அவனை திகில் பிடிக்கிறது. உயிர் ஊசலாடுகிறது. பரிதாபம் அவனுடைய வாழ்க்கை முடிகிறது. தேவனுடைய நிலை அப்படியே ஒரு நம்பிக்கை உண்டு. என்னுடைய ஜீவன் வரை கிடைக்கப் போகிறது. ஜீவன் கிடைத்த பெற்றுக் கொள்ளப் போகிறேன். நான் இருக்கிறது இப்படி வாழ்ந்தேன். நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? எதை நான் நம்பி இருக்கிறோம்? எல்லா கர்த்தரை சோதரிப்போம். கர்த்தருடைய வார்த்தைகள் கர்த்தரை சோதரிப்போம். நம்முடைய நம்பிக்கை என்ன? நாம் யாரை நம்பி இருக்கிறோம்? நம்மை ஆராய்வோம். தேவனுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தருடைய வரைக்கும் நம்மை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மகிமையான இந்த நல்ல நேரத்துக்காக நாங்கள் ஸ்தோத்திரம். எங்களுடைய நம்பிக்கை தாவீது சொன்னது போல, கர்த்தர் உண்மையே நான் நம்பி இருக்கேன் என்று சொன்னது போல, அருமையான ராஜா எசேக்கியா காலம் முழுவதும் கர்த்தரையே நம்பி இருந்தது போல எங்களுடைய வாழ்க்கையில் உண்மையை நாங்கள் நம்பி இருக்க கிருபைதான். அந்த யாவரையும் ஆசீர்வதி. பிள்ளைடைய தொழில், உத்தியோகம், பிள்ளைடைய எல்லா முயற்சி பிரயாசத்தை கர்த்தர் வாய்க்கப்பட்டு பிள்ளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். நம்முடைய பிள்ளை சமாதானத்தோடு அனுப்பும். தொடர்ந்து நடக்கிற சண்டை மாசை ஆசீர்வதியும். இந்த பிள்ளைகள் இல்லங்களுக்கு போய் வீட்டிலே போய் தரித்திருந்து வேத வசந்தம் வைத்து அருமையான பெற்றோர் பிள்ளைகள் சேர்ந்து கண்ணீரோடு ஜெயிக்கட்டும். தங்களுடைய வாழ்க்கையை ஒன்றுவிட புதிதாக்கட்டும். இன்றைய வருகை இருந்தால் வருகை வந்து சேர பிள்ளை தகுதிப்படுத்த வேண்டும் என்று அரமரட்சியுடைய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கிறிஸ்துவின் வருகை மட்டும் சதா காலங்களில் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென். எப்படி இருக்க?